வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்திய பொருளாதாரம் எரிவாயு அடிப்படையிலான பொருளாதாரமாக விரைந்து மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முழுமையான ஆரோக்கியம் என்னும் லட்சியத்தில் அனைத்து துறைகள் மற்றும் மக்களை ஒருங்கிணைக்கும் இயக்கமே சர்வதேச யோகா தினம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். புதுச்சேரியில் மத்திய மாநில ஒருங்கிணைந்த வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் மானியம் பெறுவதற்கான விண்ணப்ப படிவங்களை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வெளியிட்டார். மத்திய அரசு திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு இலவசமாக சோலார் பேனல் வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய பொருளாதாரம் எரிவாயு அடிப்படையிலான பொருளாதாரமாக விரைந்து மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று மேற்குவங்க மாநிலம் அலிப்பூர் துவாரில் நடைபெற்ற விழாவில் அவர் கலந்து கொண்டு அலிப்பூர் துவார் கூச்பிகார் நகர்ப்புற எரிவாயு விநியோக திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். வீடுகளுக்கு குழாய் மூலம் எரிபொருள் வழங்கும் திட்டங்களால் கேஸ் சிலிண்டர் பயன்பாடும் சுற்றுச்சூழல் மாசுபாடுகளும் குறையும் என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக சிக்கிம் செல்லும் வழியில் மேற்குவங்க மாநிலம் பாக்டோக்ரா விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமர் சாதகமற்ற வானிலை காரணமாக சிக்கிம் பயணத்தை தவிர்த்து சிக்கிம் மாநிலத்தின் 50ஆம் ஆண்டு விழாவில் காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டார். சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு பிராந்தியம் முழுவதும் இந்தியாவின் வளர்ச்சி கதையில் மிளிரும் அத்தியாயமாக மேம்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற அடிப்படையில் வடகிழக்கு மாநிலங்களுக்கு தமது அரசு முழு ஆதரவு அளித்து வருவதாகவும் சிக்கிம் விரைவிலேயே உலக அளவிலான சுற்றுலா கேந்திரமாக மேம்படும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் சிக்கிமில் 400 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சிக்கிம் மாநிலத்தை நாட்டின் பிரதான ரயில்வே கட்டமைப்புடன் இணைக்க பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே முழுமையாக இயற்கை வேளாண்மைக்கு மாறியுள்ள சிக்கிமில் தற்போது இயற்கை முறை மீன் வளர்ப்பிலும் முக்கிய கவனம் செலுத்தப்படுவதை பிரதமர் பாராட்டினார். அடுத்த 25 ஆண்டுகளில் பசுமை மாநிலத்திற்கான எடுத்துக்காட்டாக சிக்கிமை மாற்றுவதே தமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியின் போது சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனை மற்றும் இதர திட்டங்களை பிரதமர் காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார். 11வது சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவின் கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றது. மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் இக்கூட்டத்தில் பேசுகையில், சர்வதேச யோகா தினம் என்பது முழுமையான ஆரோக்கியம் என்னும் பொதுவான லட்சியத்தில் அனைத்து துறைகள், அமைப்புகள் மற்றும் மக்களை ஒருங்கிணைக்கும் இயக்கமே தவிர வெறும் கொண்டாட்டம் அல்ல என்று கூறினார். இக்கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள். யோகாவை அனைத்து மக்களுக்கும் எடுத்துச் செல்வதான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற ஒட்டுமொத்த அரசையும் முழுமையாக ஈடுபடுத்தும் அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஜாதவ் வலியுறுத்தினார். சர்வதேச யோகா தினம் உலக அளவில் பெரிய இயக்கமாகவே மேம்பட்டு உள்ளதாக மத்திய ஆயுஷ் துறை செயலர் வைத்யா ராஜேஷ் கொட்டேச்சா கூறினார். இவ்வாண்டு கொண்டாட்டங்களின் முக்கிய அம்சமாக யோகா சங்கம் ஏற்பாட்டின் கீழ் சர்வதேச யோகா தினமான ஜூன் 21ஆம் தேதியன்று நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட யோகா செயல் விளக்க நிகழ்ச்சிகள் ஒரே சமயத்தில் நடைபெறும் என்றும் விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான விழாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை ஏற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் பிரதமரின் 2ஆம் கட்ட வீட்டுவசதி திட்டத்தை மாநில அரசின் பெருந்தலைவர் காமராஜர் 100ஆண்டு வீடு கட்டும் திட்டத்துடன் இணைத்து உருவாக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் பொதுப் பிரிவினர் மற்றும் இதர பின்தங்கிய பிரிவினர் வீடு கட்டிக்கொள்ள தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிப்பதற்கான ஆணையை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட இந்த நிதியுதவியை தகுதியுள்ள பயனாளிகள் பெறுவதற்கான விண்ணப்ப படிவங்களை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெளியிட்டார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு KSP ரமேஷ், திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு VP ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொண்டனர். அரசு செயலர் திரு கேசவன், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பிரதமரின் முதல் கட்ட வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து இதுவரை மானியம் வழங்கப் பெறாதவர்களுக்கும் ஏற்கனவே அடித்தளம் வரை வீடு கட்டி உள்ளவர்களுக்கும் புதிய திட்டத்தின் கீழ் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் புதுச்சேரி அரசின் கிராம மற்றும் நகர அமைப்புத்துறை தெரிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்களை துறையின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது குடிசை மாற்று வாரியத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசு திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு இலவசமாக சோலார் பேனல் வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். விவசாய தேவையில்லாத காலங்களில் அரசுக்கு மின்சாரம் வழங்கி அதன் மூலம் விவசாயிகள் வருமானம் ஈட்ட இதனால் ஏதுவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் 700 மாவட்டங்களில் இன்று முதல் வரும் ஜூன் 12ஆம் தேதி வரை நடைபெறும் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சார இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் பணிகளை திருக்காஞ்சி கோவில் திருமண நிலையத்தில் இன்று அவர் தொடக்கி வைத்து பேசினார். அமைச்சர் மேலும் கூறுகையில், விவசாயம் மேம்பட, உங்கள வாழ்க்கை தரம் உயர மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த நிதி உதவி விவசாயிகளை 100% சென்றடையும். இதுக்காக தான் மத்திய அரசாங்கம் இந்த பயிற்சி வச்சுக்கிறாங்க. விவசாயத்துல விஞ்ஞானத்தையும் புகுத்தி விவசாயத்தை செய்யும் போதுதான் லாபம் தரக்கூடிய விவசாயம் அது மாறும். அந்த விவசாயம் அப்படி மாறும்போது தான் உங்க வாழ்க்கை தரம் உயரும். மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும், அனைத்து விவசாயிகள் செய்யக்கூடிய திட்டங்கள்லாம் நம்ம செயல்படுத்திருக்கா. புதிய மாநிலம் விவசாய விலங்குகள் கம்மியா இருந்தாலும் முன்னேறக்கூடிய வசதியை செய்யக்கூடியது இந்த என்ஆர் காங்கிரஸ் அரசு. வேளாண் மேம்பாட்டிற்கான பிரச்சார இயக்கத்தின் தொடக்க விழாவில் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முதல்வர் திரு விஜயகுமார், கூடுதல் வேளாண் இயக்குநர் திரு ஜாகீர் உசேன், முதன்மை விஞ்ஞானி திருமதி மாலதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த 15 நாள் பிரச்சார இயக்கத்தின் போது விவசாயிகளுக்கான மத்திய அரசின் திட்டங்கள், புதிய வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் ட்ரோன் பயன்பாடு குறித்து கிராமங்கள் தோறும் விவசாயிகளுக்கு எடுத்துக் கூறப்படும். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றியை நாம் கொண்டாடி வரும் வேளையில் இந்திய படையினரின் வீரத்தை நாடே போற்றுகிறது. இந்திய படையினருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் ஆகாஷ்வாணி செய்தி பிரிவு சிறப்பு தொடர் ஒன்றை ஒலிபரப்பி வருகிறது. அந்த வரிசையில் 1962ஆம் ஆண்டு சீனா இந்தியா போரில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்து பரம்வீர் சக்ரா விருது பெற்ற மேஜர் ஷெய்தான் சிங் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. 1924ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் பிறந்தவரான மேஜர் ஷைதான் சிங் 1949இல் குமாவோன் படைப்பிரிவில் இணைந்தவராவார். 1962ஆம் ஆண்டு சீனா இந்தியா போரின் போது அவர் இப்படைப்பிரிவின் சி கம்பெனிக்கு தலைமை ஏற்று தரைமட்டத்தில் இருந்து 5000 மீட்டர் உயரத்தில் உள்ள ரெசாங்லா பகுதியில் நிலை கொண்டிருந்தார். 5 படைக்குழுக்களின் பாதுகாப்பில் இருந்த இந்த ராணுவ நிலை நவம்பர் 18ஆம் தேதி அதிகாலை சீன படைகளின் பெருமெடுப்பிலான தாக்குதலுக்கு ஆளாயிற்று. மலைப்பகுதியின் குறுகிய பள்ளத்தாக்குகள் வழியாக எதிரி படைகள் அணி அணியாக வந்தபோது இந்திய படையினர் சராமரியாக சுட்டு எதிரிகளுக்கு கடும் சேதம் விளைவித்தனர். உடலை உறையச் செய்யும் பணிக்கு இடையிலும் குறிப்பாக 7, 8 மற்றும் 9ஆம் படைக்குழுவை சேர்ந்த குமாவோனி வீரர்கள் இணையற்ற வீரத்துடன் போரிட்டனர். எதிரி படையினர் உடனான நேருக்கு நேர் சண்டையிலும் இவர்கள் கொஞ்சம் கூட விட்டு தராமல் கடைசி வரை போராடினர். எல்லா பக்கங்களில் இருந்தும் எதிரிகள் சுற்றி வளைத்து தாக்கிய நிலையிலும் இவர்கள் பின்வாங்க மறுத்தனர். சி கம்பெனி படைக்குழுவின் தலைவரான மேஜர் ஷைதான் சிங் போற்றத்தக்க முறையில் சக வீரர்களை தொடர்ந்து வழிநடத்தி ரெசாங்லா போர்க்களத்தில் இணையற்ற துணிச்சல் மற்றும் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தினார். சொந்த பாதுகாப்பை கொஞ்சமும் கருதாமல் ஒவ்வொரு படைக்குழுவாக சென்று அவர்களுடன் இணைந்து போரில் ஈடுபட்ட மேஜர் ஷைதான் சிங்கை சக வீரர்கள் இருவர் படைக்களத்தில் இருந்து அகற்ற முயன்ற போது சீன படையினர் அவர் மீது கனரக இயந்திர துப்பாக்கி மூலம் சுடத் தொடங்கினர். ஷைதான் சிங் நிலைமையின் அபாயத்தை உணர்ந்து தம்மை அங்கேயே விட்டுவிட்டு விலகிச் செல்லுமாறு சக வீரர்களுக்கு கட்டளையிட்டார். சக வீரர்கள் மலைச்சரிவில் இருந்த ஒரு பாறைக்கு பின்னால் அவரை கிடைத்துவிட்டு நகர்ந்த நிலையில் அங்கேயே அவரது உயிர் பிரிந்தது. இத்தகைய அபார துணிச்சல், தலைமைத்துவம் மற்றும் கடமை பற்றுக்காக மேஜர் ஷைதான் சிங்கிற்கு மரணத்திற்கு பிந்தைய முறையில் பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. நேற்று வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது வடக்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து இன்றைய தினமே வங்காள வங்கதேச கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பொருளாதாரம் எரிவாயு அடிப்படையிலான பொருளாதாரமாக விரைந்து மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முழுமையான ஆரோக்கியம் என்னும் லட்சியத்தில் அனைத்து துறைகள் மற்றும் மக்களை ஒருங்கிணைக்கும் இயக்கமே சர்வதேச யோகா தினம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார்.
புதுச்சேரியில் மத்திய மாநில ஒருங்கிணைந்த வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மானியம் பெறுவதற்கான விண்ணப்ப படிவங்களை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வெளியிட்டார். மத்திய அரசு திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு இலவசமாக சோலார் பேனல் வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.